ஜெய்பீம் புகழ் ஞானவேல் அடுத்ததா சரவணபவன் உரிமையாளரின் வாழ்க்கையை படமாக எடுக்க இருப்பதா செய்திகள் வந்தது. தற்போது அந்த படத்தில் ஹீரோவாக நடிக்கப் போவது யார் என்பது குறித்து தகவல் வெளியாயிருக்கு. ரசிகர்கள் இந்த தகவலை கேள்விப்பட்டு சூப்பர் சாய்ஸ் என்று சொல்கிறாங்க. ரஜினிகாந்த் நடிப்பில் வெளியான வேட்டையன் திரைப்படத்தை இயக்கியவர் தான் ஞானவேல். இவர் அதற்கு முன்பு ஜெய்பீம் என்று தரமான படைப்பை கொடுத்து இந்தியாவில் புகழ்பெற்ற இயக்குனர் ஆயிட்டார். அசோக் செல்வனை வச்சு கூட்டத்தில் ஒருவன் என்ற படத்தை இயக்கி அதன் மூலம் இயக்குனராக அறிமுகமான ஞானவேல் அடுத்ததாக சூர்யா மணிகண்டன் நடிப்பில் ஜெய்பீம் என்ற படத்தை கொடுத்து புகழ் இயக்குனராக உருவெடுத்தார். ஜெய்பீம் வெற்றி அவருக்கு அடுத்ததாக ரஜினியை இயக்கும் வாய்ப்பினை பெற்று தந்தது. ரஜினி ஞானவேல் கூட்டணியில் உருவான வேட்டையன் கடந்த ஆண்டு திரையில் வெளியாகி கலவையான விமர்சனங்களை பெற்றது. இதைத் தொடர்ந்து ஞானவேல் அடுத்ததாக ஒரு வாக்கிய வரலாற்று படமாக எடுக்க இருப்பதா தகவல்கள் வந்திருக்கு. சரவணபவன் உரிமையாளர் ராஜகோபாலன் வாழ்க்கையை தான் ஞானவேல் படமாக எடுக்க இருப்பதா தகவல்கள் வந்தன. ஞானவேல் மற்றும் ஹேமந்த் ராவ் ஆகியோர் சரவணபவன் ஓனரின் வாழ்க்கை வரலாற்று ஸ்கிரிப்டை தயார் செய்ய இருப்பதாகவும் செய்திகள் வெளியாகியிருக்கு. அதனால் அதன் பிறகு கடந்த சில மாதங்களாக ஞானவேலோட அடுத்த படம் குறித்து எந்த தகவலும் வெளியாகாமல் இருந்தது. இந்நிலையில் தற்போது ஞானவேல் இயக்கப் போகும் தோசா கிங் படத்தில் ஹீரோவாக நடிக்கப் போவது யார் என்ற தகவல் தற்போது கிடைச்சிருக்கு. அதன்படி இந்தியாவில் புகழ்பெற்ற நடிகராக இருக்கக்கூடிய மோகன்லாலும் உலகத்திலேயே புகழ்பெற்ற சூப்பர் ஸ்டாராக இருக்கக்கூடிய ரஜினிகாந்தும் சேர்ந்து இந்த படத்தில் நடிக்க போகிறதா அதிக வாய்ப்பு இருக்கிறதா சொல்லப்படுது. தோசா கிங் ஒரு பேன் இந்தியன் படமாக தயாராக இருப்பதனால இந்தியா முழுவதும் அறியப்படும் புகழ்பெற்ற மோகன்லாலை இந்த படத்தில் நடிக்க வைக்கலாம் என ஞானவேல் முடிவெடுத்திருப்பதா தெரியுது. மேலும் ரஜினிகாந்த் அவர்கள் இந்த படத்தில் கேமியோ அப்பீரியன்ஸில் லாயர் கெட்டப்பில் வரப்போவதாகவும் ஒரு சின்ன தகவல்கள் போய்கொண்டிருக்கு. மேலும் இந்த தோசா கிங் படத்தில் நடிப்பது மோகன்லாலா என்பது இன்னுமே உறுதியாகலை. ஒருவேளை மோகன்லால் ஞானவேலோட தோசா கிங் படத்தில் நடிப்பதாக இருந்தால் ரசிகர்களோட எதிர்பார்ப்பு பல மடங்கு உயரும். மேலும் ரஜினிகாந்தும் சின்ன கேமியோ பண்ணால் கண்டிப்பாக இந்த படம் வேறு லெவலில் பேசப்படும். ஏற்கனவே தோசா கிங் படத்தை ஞானவேல் எடுக்க போகிறார் என்ற தகவல் ரசிகர்கள் மத்தியில் ஹைப்பை உருவாக்கியிருக்கு. அதைத் தொடர்ந்து மோகன்லால் போன்ற ஒரு நடிகரும் ரஜினிகாந்த் போன்ற ஒரு பேன் இந்திய நடிகரும் இணைந்தால் கண்டிப்பாக அந்த ஹைப் மேலும் அதிகரிக்கும். விரைவிலே இது குறித்து அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வெளியாக இருக்கும் என்று ரசிகர்கள் எதிர்பார்க்குறாங்க. பொறுத்திருந்து பார்ப்போம். ரஜினியும் மோகன்லாலும் சேர்ந்து இந்த படத்தில் நடிக்கிறாங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள்.